Good morning, friends. Welcome to our YouTube channel JK Family. This is Snega Magai. இந்த வீடியோன்னு பாத்தீங்களா என்னடா அவ்ளோ பெரிய மூட்டையா எடுத்து வச்சிருக்கோமே எதுக்குடா என்ன செய்ய போறோம் நம்ம எல்லாரும் ஆல்பம் பார்க்க போறோம் because the dreams bring back all the memories and the memories bring back நீங்க நினைக்கிறது கேக்குது இதெல்லாம் ஒரு வீடியோ இதெல்லாம் நீங்க போடுறீங்களே ரெண்டு இருக்கு வீட்ல ஒரு ஆல்பம் எடுத்து பார்க்க வருது ஏன்னா எல்லாரும் அவங்க மெமரிஸ பார்க்கணும்ல நம்ம மெமரிஸ் நம்ம பார்க்க முடியாது ஆனா இந்த மூலமா நம்மளோட மெமரிஸ் எல்லாம் பார்க்கலாம் அதுக்காக தான் எல்லாரும் போட்டோ ஆல்பம் அவங்க வீட்ல அவ்வளவு பொக்கிஷமா வைக்கிறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் உங்க வீட்ல போய் உங்க ஆல்பம் எடுத்து பாருங்க ரொம்ப சந்தோஷமா முக்கியமா தான் கம்மியா காட்டுறேன் என்ன பண்ற நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். பாத்தீங்களா ஆரம்பிக்கலாம். இவன் நிறைய ஆல்பம் இருக்கு எல்லாத்தையும் வாங்க முடியாது முடிஞ்சதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு காட்டுறேன். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா பார்க்கலாமான்னு சொல்லு ஏதோ யாரு பார்க்கலாம் ஆல்பத்தை பார்க்கணும்னு சொல்றா சஞ்சய் ஒரு பாட்டு ரெடி பண்ணிச்சிருக்கான் உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. ஜாலியான ஆல்பம் பார்க்கலாம் நல்லா ஆல்பம் எடுக்கலாம் மக்களே இப்போ நாங்க ஒரு 5 ஆல்பம் எடுத்து வச்சிருக்கோம் என்னென்ன ஆல்பம் எல்லாரும் பர்த்டே ஆல்பம் என்ன 5 சொல்றோம் பர்த்டே ஆல்பம் சொல்றீங்களா ஒருத்தர் இந்த காரணம் சொல்றீங்களா இல்ல இவன் எடுக்கவே இல்ல பர்த்டே கொண்டாடல இங்க எல்லாரும் கொண்டாடிச்சாங்க பாத்துட்டாங்க இவன் பர்த்டே பாத்துட்டாங்க 38ல இருந்த தேவையே எடுவாங்க. இவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே எப்போது கொண்டாடணும் 10 வயசுல கொண்டாடணும் இவனோட 10 வயசுல ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடணும் எவ்வளவு பெரிய மாற்றம் இல்ல சொல்லு நீங்க ஒரு எழுச்ச வாயங்க. ஆமாங்க இந்த காலத்துல நல்லவங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. இவன மறந்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்க எல்லாரும் அதெல்லாம் மனசு வரல என்ன சொன்னப்போ போட வரல இவன் கேட்டது சொல்வா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால எனக்கு கொண்டாடல உடம்பு சரியில்லை எல்லாரும் மறந்துட்டாங்க இவன் பர்த்டே அதான் ஒண்ணு பாத்துக்கோங்க இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் என்னோட பர்த்டே ஆல்பம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பொங்கல் ஃபர்ஸ்ட் அழகா இருக்கு தெரியுமால பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கேன் நான் இருக்கு எல்லாருக்கும் க்ளோஸ் அப் பண்ணேன் பாத்தீங்களா ஏய் நாய் இல்ல முயல் நாய் இல்லடா முயல்றது நாய்க்கு முயலுக்கு கூட வித்தியாசம் தெரியலங்க பாத்துக்கோங்க இதுதான் முயல் நான் அப்பலாம் முயல் வளர்ப்பேன் நாய் வளர்ப்பேன் எனக்கு ஓலே ஓலே உருட்டு உருட்டு எனக்கு அப்பயே சாக்லேட் பிடிக்கும் தெரியுமா யாருக்கெல்லாம் டேஸ்ட் பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் மஞ்சள் பிடிக்குமோ லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் 5 ஸ்டார் பிடிக்குமோ ஷேர் பண்ணுங்க டிக்கெட் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க சாக்லேட் பிடிச்சவங்களே எங்களை லைக் பண்ணுங்க ஏன்னா எனக்கு சாக்லேட்னாலே பிடிக்கும் ஒரு வயசுல ஒண்ணுமே தெரியாது இல்ல சாக்லேட் பிடிக்கும் எப்படிலாம் புடுறாங்க ஐயோ இவனால வெச்சிக்கிட்டே உடனே அப்படியே பளபளன்னு சொல்றாங்க இது பாரு எவ்வளவு பெரிய கேக் உனக்கு பர்த்டே கொண்டாடலையே பைக் எரியுது வயிறு எரியுது கப்ப எரியுதுங்க ஈட்டாங்கறாங்க என்ன இது ஸ்மெல் வர அடிக்குதுடா ஐயோ இவதான் நீங்க ஹீரோ இருக்கீங்க இவன் காமெடி பீஸ் இது என்ன தெரியுமா முக்கியம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா இதுதான் என்னோட நான் பிறந்து 1 மாசத்துல எனக்கு எடுத்த போட்டோ ஒரு மாசத்துல குழந்தை கூட உட்காராதுங்க என்ன சாய்க்க வச்சாங்க அந்த இது கட்டையில சாய்க்க வச்சாங்க தெரியுமா சாய்க்க வச்சு சாய்க்கல அப்புறம் திருப்பு அப்ப
அப்ப எனக்கு இவனுக்கு பொறாம ஏன்னா எதுவுமே எடுக்கல. அடுத்த பார்க்கலாம். முடிஞ்சிச்சு. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் கண்டிப்பா கிடையாது. எங்க தலைவியோட இது. எங்க தலைவி யாருன்னா அவளுக்கு இன்னொரு பேர் நாங்க வச்சிருக்கோம். என்ன தெரியுமா? அந்த காலத்துல எங்க ரம்மிமா கப்பல்ல போயிருக்கா. சிங்கப்பூர் பாருங்க. அந்த ஒரு கிராபிக் எப்படி இருக்குது பாருங்க. அந்த ஊர்ல தண்ணி உள்ள நின்றுருக்கா. நீச்சல் அடிச்சிருக்கா. இருடா காட்டு வந்தா. இவளுக்கும் பெரிய கேக்குங்க. உண்மையா வண்டி சொன்னா கிராபிக்ல வண்டி தண்டானுங்க. என்னன்னு சொல்ற பாருங்க. இங்க பாருங்க இவளுக்கும் பெரிய கேக்கு. இங்க கேக்கே வெட்டாதவனா இவன் மட்டும் தாங்க. கேக் வெட்ட கூட தெரியாது. போய் கேக் வெட்ட தெரியாது. தெரிஞ்சுக்கடா இதுதான் உலகம். அப்ப இன்னொரு விஷயம் காட்டுமா? யானை சவாரி கிராபிக் யானை சவாரி. அம்மா செம்மையா இருக்க. ரொம்ப செம்மையா இருக்க மாடல. இது ஆர்டிஸ்ட் பண்ணு பெண்தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். இந்த பக்கமா வருப்பா, இந்த பக்கமா வருப்பா. அது சொல்றேன். ஏன் தெரியுமா முண்டை கிடையாது சொல்ல. கண்ணு பாருங்களா இதுதான் அப்படியே மலை அப்படியே காட்டு பகுதியில போய் நிக்கிறா மேடம். எடுத்துட்டாங்க போட்டோ. உருட்டு போட்டோ அப்படி போட்டு உருட்டுங்க. சரி இன்னொரு போட்டோ நாங்க காட்டுறேங்க. இதுதான் அல்டிமேட்டான போட்டோ. அல்டிமேட்டான போட்டோ வேற லெவலா இருக்கும். இது ஃபன் இருக்கும். இதுதான் எங்க தலைவர். ஃபர்ஸ்ட் பாருங்க இவரோட ஹேர் ஸ்டைலுக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ணனும். நல்ல டிஆர் மாதிரி இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். நல்லா சும்மா கோல கோல்னு இருந்திருக்கான். நான் பார்த்தா பிடிக்க கூட மாட்ட பாரு. நம்ம தூட்டு கப்பி ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. சார் பாத்தீங்களா நாங்க ஏன் டிஆர் சொன்னோம் பாத்தீங்களா? ஹேர் ஸ்டைல் பாத்தீங்களா? இதான் டிஆர் ஹேர் ஸ்டைல். இது பக்கத்துல இருக்கிறவன் இன்னொருத்தன் எங்க அத்தை பையன். இவன் பொண்ணா பையன் பையன் பையங்க ஆமா சிங்கம். பிரவீன் டிராமா பிரவீன் இங்க பாருங்க. இங்க பாருங்க பிரவீன் எங்க வீட்டின் டிராமா கிங். டிராமா கிங். கொண்டு முடி போய் ஏய் அல்டிமேட் இன்னொரு ஆளை நாங்க காட்றோம். ஒருத்தர் நாங்க பர்த்டே கொண்டாடலன்னு சொன்னல அவன் இதுல இருப்பான் பாருங்க. நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. ஓரமா பாத்தீங்களா? எனக்குலாம் எடுக்கலங்க. ஹீரோ மாதிரி இருக்கறான் பாத்தியா? அப்பயே ஸ்பைடர்மேன் ஃபேனுங்க. அதனால தான் ஸ்பைடர்மேன் Dress எல்லாம் போட்டுருக்கான். கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. அந்த ப்ளூ கலர் நிப்பிள் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ளூ கலர் நிப்பிள் மட்டும் தான். இந்த ப்ளூ கலர் நிப்பிள் தான் வெட்டாம எல்லாம் வச்சு போடுவான்.
ப்ளூடா அது ப்ளூ தான் அவனுக்கு பிடிக்குமா மக்களே? வேற ஏதாச்சும் ப்ளூனா தூக்கி போட்டுருவான். அப்பயே அவன் ப்ளூல வெறியனா இருந்தான். இப்பயும் ஃபேவரட் கலர் ப்ளூ மட்டும் தான். இப்பயே சட்டை ப்ளூ சட்டை. ப்ளூ சட்டை நான் டீ-ஷர்ட் போட்டுருக்கேன் ப்ளூ. சரியான பண்ணிக்கேடா நீ. பாருங்க மக்களே, நாங்கலாம் லைனா நிக்கிறோம் அப்படியே குட்டிகளா, குட்டி குட்டியா. குட்டி குட்டியா இருக்குங்க. குட்டி குட்டி பொண்ணுங்க நாங்கலாம் அப்போ. பொடி பசங்க. நீ மட்டும் எப்படி இருக்கியா அப்போ? இந்த போட்டோ செம்மையா இருக்கும். இந்த போட்டோல தான் நாங்கலாம் அழகா இருக்கோம் தெரியுமா? அப்பயே லிப்ஸ்டிக் வெறிய. எங்க தாத்தா ராமசாமி இவரோட பேர் தான் இவருக்கு வச்சிருக்கோம். சஞ்சய் ராமசாமி பேர் சொல்லு. ரெண்டாவது இதுதான் எங்க வீட்டின் டான். நாங்க ஜேகே ஃபேமிலின்னு சொல்றோம்ல, ஜெயக்கொடி. ஜெயக்கொடினாலதான் ஜெயக்குமார்னு பேர் வச்சாங்க. ரெண்டு பேரும் சேமா இருக்காங்க. அந்த மிரடல கொஞ்சம் ஃபேமிலி போட்டோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுப்போம். பாருங்க எங்க ஃபேமிலி போட்டோ. அப்ப நாங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கோமோ அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுத்தது. முத்துக்கு முத்தாக சுத்துக்கு சுத்தாக இந்த அண்ணன் தம்பி நல்லா தெரியல எனக்கு. இந்த மாதிரி பாடுவேன். இங்க பாத்தீங்களா? என் உயிரே உறவாக பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே. பாடே வரல எதுக்கு? எப்ப பார்த்தா சென்சார் கட்டு வந்துட்டே இருக்குடா. என்ன பண்ணு? இவனை வெச்சாலே சென்சார் பண்ணு. ஓர சென்சாரா போட்டு விடுக்கு எதுக்கு? இங்க பாருங்க, இவனோட ஆக்சுவலா என்னோட ஆக்சுவல் இருடா ஒண்ணு. ஏய், இவனோட ஆக்சுவலா என்னோட ஆக்சுவலா ஒண்ணா இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல, இது வேற மாதிரி, இது வேற மாதிரி. நாங்க வேற மாதிரி. நாங்க வேற மாதிரி. இப்போ அடுத்தது எங்க வீட்டில் வேற மாதிரி. கடைசி இளவரசியோட சிம்பிளா காட்டு. உன் ஸ்டைல் என்ன? அடுத்தது அடுத்தால பா மிஸ்டர் டிஸ்னி மாதிரியே பண்ணு. டெஸ்ட் மாதிரி இப்ப பார்க்க போறோம். டெஸ்டி மோரியப்பன். கண்ணி மறந்த நாள் வயசு பின்னேறிட்டா வந்து இங்கிலீஷ் ஆளு பாருங்க எவ்வளவு ரகசியமா பார்த்துவேன் கலக்கலரா மில்க வத்தி ஏத்துவேன் ஒரு காதுக்குள்ளே ரகசியமா பாடத்துல எதுக்கு பாடணும்? பாட்டு இருக்கு தெரியுமா? தேவதே அதான் வரல திரும்பல. எங்கட சும்மா அந்த காலத்துல ஜீன்ஸ் போட்டு கலக்குனவ. அந்த கால டிராபிக் அதுவும் 10 வருஷம் ஆயிடுச்சுல. 23 இப்போ 23 வந்துருச்சு. இது இதுல வருஷம் அழிய போகுதுன்னு சொன்னாங்கல்ல. பேச அழிய போட்டோம். அழிய போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா எந்த வருஷம் தெரியலங்க. ஆனா அழியல. இது 5 மே 5 அழிய போகுது. மே 5 வே 3 அதே மேலே இருக்கு. நீ மேலே மாட்டே வருது. எல்லாரும் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன் மாட்டே வருது? வருது இவனுக்கு. பூமி நாஞ்சிரும். அந்த காலத்து பாபி கோட்டைக்கு வந்திருக்கு. பாபி டால் கேக் அது எடுக்கிறதுக்கு எவ்வளவு பேர் சண்டை போட்டாங்க தெரியுமா? அந்த கேக்ல இருக்கிற பாபி டால். ஆனா இந்த கேக்ல பொம்மை அடிச்சது யாரு தெரியுமா? அப்படியே பாபிகளை பார்த்துட்டா தூக்கிடுறாள் அப்படியே.
இங்க பாருங்க நாங்கலாம் எப்படி ஒருத்தன் வெண்டில கண்ணாடி போடுவாங்க பத்தியா இந்த பாத்தீங்களா ஃப்ரெண்டுக்கு வரேன்னா கண்ணாடி இந்த ஸ்டைலு கண்ணாடி போடுவாங்கல்ல அந்த கண்ணாடி பாருங்க மக்களே. நான் அழகா இருக்கேன் பாத்தீங்களா, அழகா சின்ன பொண்ணு மாதிரி. என்ன வச்சா மட்டும் இருக்கு கண்ணாடி. என் தம்பி தம்பி பாருங்க அப்பாவி முகம். அப்பா போல இருக்கும் இவன் தான் ஜெயக்குமார். நீங்க ரம்யா பாக்குறீங்க? ரம்யா கண்ணு மூடிட்டு இங்க வே ரம்மி கண்ணு மூடிட்டு இருக்கான். எப்படி இருக்காங்க? நான் எப்படி அழகா இருப்பேன். செல்ஃப் டேக் பல்ல தெரியுது. சும்மா அழகே அந்த சிரிப்பு தாமா. அந்த சிரிப்பை பாருங்க, என்ன ஒரு சிரிப்பு. ரச்சுமா கையெடுமா, கையெடு சிரிப்பு பாருங்க. ரச்சுமா சிரிப்பு தான். என்ன ஒரு சிரிப்புடா எவ்வளோ என்ன சிரிப்பு இது கழுக்குன்னு. சும்மா கலகல சிரிக்குது எவ்வளோ. ஐயோ இது ஒண்ணும் முடியலப்பா. அது ஊசிருப்பு காட்டிங்க, ஊசிருப்பு காட்டு. அது அதான் பண்ணணும். ஊசிருப்பு காட்டு. என்ன எங்க வீட்டின் பாத், எங்க வீட்டுல பாத்துல இருந்திருக்கு. சேர் ஏன்டா பாத்துல கிராஃபிக்கா வந்துருக்கு. காமெடியே இல்ல, காமெடி இல்ல. சாக்லேட் எங்க நச்சுமாவும் சகல நல்லா சாப்பிடுவா, அதுக்கு ஆதாரம் இதுதான். சாக்லேட் வெரி. எங்க வீட்ல எல்லாரும் சாக்லேட் வெரி தாங்க. இருக்க மாட்டாரு. அங்க பாருங்க ஸ்டைலா லுக்ல இருக்கு. இவன் வாங்கி குத்த மாதிரி இவன் போடுறான். வாங்கி குத்ததுல எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எது இவன் வாங்கி குத்த மாதிரி இவன் போட்டு விடுறான் பாருங்க செயினை. அப்பயே அழகா வந்திருக்கேன். இப்ப தாடியோட வேற லெவலா இருக்கு. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. பட்டி டிகிரி நான் மூஞ்சி என்ன பட்டி டிகிரி பண்ண திருப்புடா. ஏய் நாங்க எடுத்து எங்க அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது. எங்க சும்மா அந்த காலத்துல ஸ்டைலா இருந்திருக்கா, அதுக்கு ஆதாரம் இதுதான். சூட்டு போடுவாங்க. கெட்டா நடந்து வரான், கேட்டையால கடந்து வரா. எங்க சும்மா தான் என்னடா சண்டை போடுறான். ஏய் உன் ஆல்பம் காட்டுறேன்டா, இருடா. அது உண்டுதான்டா. ஏன்டா அழுகுறத? டென்ஷன் ஆகாத. சரி விடு. டேய் விடு. டேய் பாப்போம். அந்த வயசுல நாங்க வண்டி ஓட்டுவோம். இப்போ எல்லாம் காரே ஓட்டுவோம். எங்க சும்மா ஒரு ரேசரா இருந்தது காரணம் இதுதான். அவர் நல்ல ரேசர், அதுக்கு ஆதாரம் இதுதான். இப்போ சைக்கிள் ஓட்டுறோம். இப்போ சைக்கிள் கூட ஓடுவோம். முறிக்கிறப்பா சைக்கிள் ஓட்ட தெரியும் சொல்றா. சைக்கிள் ஓட்ட தெரியும். எனக்கு நல்லாவே ஓட்ட தெரியும். மக்களே நல்லா ஓட்ட தெரியும். பரவாயில்லடா. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, வண்டியை ஓட்ட தெரியாது. கண்ணூர் குத்தி என்ன ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. சத்த கம்மியா இருக்கும், ரத்தம் அதிகமா இருக்கும், அதுக்கு இது ஆதாரம். இங்க பாருங்க ஐஸ் வண்டியில இருக்கா பக்கத்துல அனிமே போட்டேன் ஐஸ் கட்டியா. அது யார் ஐஸ் கட்டி நல்லா போட்டு சாத்துறோம்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஸ் டாலர் செஞ்சா. ஹலோ,
இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். ஏய் பாடத்தை பரவ பிடிச்சவன் எங்க அப்பா. சண்டை போடுறதுல ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டயா? இப்ப பாருங்க பாம்பு போட்டு ஒண்ணு. ஆர்டிஸ்ட் இது ஆட்டு, இவருதான் ஆர்டிஸ்ட். ஐயோ நீங்க தான் ஆர்டிஸ்ட். ஏன் காட்டுறியாமா? நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அடி. கண்ணு வந்து வந்து பாரு, கண்ணு வந்து பாரு, கண்ணு தெரிய மாட்டேங்குது. எங்க யாருக்குமே சிரிச்ச கண்ணு தெரிய மாட்டேங்கல. கண்ணு முடியும் சிரிக்கிறேன். இதுலதான் என்ன தெரியுமா கேம் இது? நான் சொல்றேன் மக்களே, இதுல நிறைய இல்ல இதுல நிறைய பொருள் போட்டுருவாங்க. சாக்லேட், நோட் புக்கு, அப்புறம் கிளாஸ், நிறைய காசு எல்லாமே இருக்கும். எல்லா பொருளும் இருக்கும். இதுல அவளா போய் தவந்து தவந்து போயிட்டு இல்ல நடந்து போய் எதனாச்சும் ஒரு பொருள் எடுக்கும். அந்த பொருள் எடுத்தா அது மாதிரிதான் வருவா பிற்காலத்துல அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேம் விளையாடும் போது அப்பயே சாக்லேட் தான் எடுத்திருக்கான். எனக்கு விளையாடுனாங்களோட தெரியாது. ஆனா நான் என்ன எடுத்தேன்னு தெரியல. ஆனா எங்க அக்கா சாக்லேட் தான் எடுத்திருப்பான். பென்சில் எடுத்தேன். ஐயோ பென்சில் எல்லாம் எடுத்துறாளாம். பாருங்க எங்க அக்கா ஜூஸ் குடிச்சிருக்காங்க. ஜூஸ் சாக்லேட் அதுக்கு ஜூஸ் உள்ள போகுது தலைவிக்கு.